சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் எழுதி பழகுவோம் பேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 11. இப்போ கனிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி காமிக்க போகிறாங்க. இங்கே எத்தனை ரோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸாக முன்னாடியே எடுத்து வச்சுட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ சொல்லிட்டே எழுதுறா சொல்லும். ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். Very good. அடுத்து இப்போ இரண்டாவது ரோக்கு வந்துட்டாங்க. சொல்லிட்டே எழுதுற சொல்லும். வெரி குட். அடுத்து என்ன கலர் எடுத்திருக்கீங்க நீங்க? ரெண்டாவது ஊதா கலர். வெரி குட். அடுத்து மூன்றாவதா பார்த்தீங்கன்னா என்ன வண்ணம் எடுத்திருக்கீங்க? நீல வண்ணம். வெரி குட். சொல்லிட்டே எழுதுறா. வெரி குட். ஒவ்வொரு வண்ணமாக எடுத்து எழுதும் பொழுது அந்த பேஜே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தையும் பாருங்க சொல்லிட்டே எழுதுறா. வெரி குட். இப்போ என்ன வண்ணம் எடுத்திருக்கீங்க? காமிங்க. மஞ்சள். வெரி குட். மஞ்சள்ல இப்போ எழுதுங்க. சொல்லிட்டே. வெரி குட். அடுத்த நிறமா வந்து இவங்க என்ன எடுத்துருக்கடா? ஆரஞ்சு. வெரி குட். சொல்லிட்டு எழுதுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வண்ணமா வந்து எழுத வைங்க. குழந்தை டயர்ட் ஆச்சுன்னா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க 2 எழுதுங்க, பாப்பாவை 2 எழுத சொல்லுங்க. அடுத்து என்ன கலர் எடுக்கிற? சிவப்பு. சிவப்பு. வெரி குட். சொல்லிட்டே எழுதுங்க. வெரி குட்மா. நீர்க்கோடு, படுக்கை கோடு, நீர்க்கோடு. வெரி குட். இப்போ பாருங்க இந்த பக்கமே எவ்வளோ அழகாக ஆயிடுச்சு. இப்போ அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதையும் வந்து எழுத போகிறாங்க. எழுதுறா. இதை முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் வந்து என்ன பாருங்கள், இந்த ஒரு பூனை படம் இருக்குது. அந்த பூனை படத்துக்குள்ளே ஈக்கான ட்ரேசிங் இருக்குது. இப்போ எல்கேஜி குழந்தைங்கன்றதால இந்த ட்ரேசிங் மெத்தட் மட்டுமே இவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால குழந்தைங்கள இதுக்குள்ளே படத்துக்குள்ளே வந்து அதை எழுதி பழக வைங்க. இதில் பென்சிலில் எழுதிட்டு நம்ம கலர் பண்ண போகிறோம். எழுதுற சொல்லும். தரண்டா. இப்போ வந்து பாருங்கள் எலிசா வந்து எழுதுறத நான் வந்து காமிக்கிறேன். வெரி குட் சொல்லும். சொல்லிட்டு எழுதுறா. வெரி குட். இங்கே பாருங்கள் செல்லக்குட்டி, நீங்கள் இந்த கோடு மேலேயே எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் கோடு மேலேயே எழுதுங்க. வெரி குட். வெரி குட் ரச்சலோ. அதே மாதிரி கரெக்டாக எழுதிட்டீங்களே. வெரி குட். சூப்பர். அடுத்து சொல்லிட்டே எழுதுங்க. வெரி குட்மா. ரொம்ப அழகாக எழுதுறீங்களே. சூப்பர் ரச்சலோ. வெரி குட். இப்போ பாருங்கள் இந்த குழந்தை வந்து அந்த எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரேசிங் இருக்கிறதால அவங்க வந்து அந்த வந்து தேடுறாங்க. தேடி அழகாக வந்து எழுதிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு எழுத சொல்லும். வெரி குட். வேற எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? கண்டுபிடிங்க. சூப்பர். வேற எங்கே இருக்குது? கண்டுபிடிங்க. வேற எங்கே இருக்குது? கண்டுபிடிங்க. நல்லா தேடுங்க. எங்கே இருக்குது? கண்டுபிடிங்க. முடிஞ்சிருச்சா? ஃபேஸ் ஆண்ட பாருங்கள். ஃபேஸ் ஆண்ட பாருங்கள். பூனையோட ஃபேஸ் ஆண்ட பாருங்கள். முகத்தாண்ட இருக்கா? இருக்குது. வெரி குட். இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுக்கும். அதனால் குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணி எழுத வைங்க. இப்போ எழுதி முடிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கலர் எடுத்து கொடுமா. அழகாக கலர் பண்ணிட சொல்ல. வெளியே வராமல் அழகாக கலர் பண்ணுங்கள்.
நல்லா அழுத்தி கலர் கொடுங்க. இது லைட் பிங்க் இல்லையா, நல்லா அழுத்தி கலர் கொடுங்க. வெளியே வராமல் அழகாக பண்ணுறா. சூப்பர். இப்போ உடம்புக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேறு வண்ணத்தை வந்து அடிச்சிட்ருக்காங்க. முடிவில் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்ன கலரை எடுத்துகிட்ருக்க, என்ன அடிச்சிட்ருக்கீங்க, என்ன கலர்? பர்பிள். பர்பிளுக்கு தமிழில் என்னது? ஊதா. சொல்லுங்கள். வெரி குட். பூனைக்கு வந்து இவங்க என்ன கலர் அடிக்க போகிறடா? ரெயின்போ கலரா? சரி, அடி. மஞ்சள். வெரி குட்ரா. அடுத்து வேறு என்னமோ நிறம் எடுத்துகிட்ருக்காங்க. நீலம். வெரி குட். அடி அடி. வெளியே வராமல் அழகாக அடிங்க. இப்போ பாருங்கள், இந்த பேஜ் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். தேங்க்யூ.